வழி. இன்னைக்கு இந்த தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு தான் நமக்கு வழி. அதே போல் எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை ஒரு பாஸ்டர் எனக்கு ஆராதனை வேளையில் இந்த வசனத்தை வெளிப்படுத்தும் போது, இந்த வசனத்தை வச்சு ஆராதனை எடுக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ள தனியாக ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டே இருந்தார் இந்த வசனத்தை வச்சு. அது என்னன்றதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாரா, நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துருவார், அதாவது ஆன்சர் கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாராம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு. அப்போ ஆவியானவர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் பின்னாடி சேனை வருது. அப்போ முன்னாடி செங்கடல் இருக்கும்போது செங்கடலுக்குள்ள ஒரு வெட்டாந்திரையான பாதையை வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் அதை காமிக்கிறார் அவங்களுக்கு. அதே போல தான் ஆகார் ஒரு துருதி தண்ணீர் காலியாக போன உடனே அவங்க அப்படியே அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தண்ணீர் துறவு, அதாவது ஒரு தண்ணீர் கிணற்றை காமிக்கிறாரு. அப்போ அவங்க அதிலிருந்து மறுபடியும் அவங்களுக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு ஒரு வழி உண்டாகுது. அதே போல் மாறாவின் நீர், இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயோ மாறாவின் நீர் கசக்குதே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆல்ரெடி அங்கே ஒரு மரத்தை என்ன பண்ணியிருக்காரு, வளர வச்சிருக்காரு. அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அது மதுரமாக மாறிடுச்சு. அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. அதே போல் தான் கண்மலை, தண்ணீர் இல்லைன்னு சொல்லும்போது கண்மலையிலேருந்து நீர் ஊற்று வந்துச்சு. அடுத்து மன்னாவுக்கு வானத்தவே திறந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னா கொடுக்குறாரு. இப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அங்கே ஆல்ரெடி ஒரு பாதை, ஒரு வழி வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அதை எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்கள் நம்மளுக்கு தெரிய பண்ணுறாரு. இந்த சங்கீதம் 103:7 அவர் நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார்னு இருக்கு. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தமது வழிகளை தெரிய பண்ணுறாராம். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் ஆண்டவர்கிட்டே போய் நிற்பார். ஆண்டவர்கிட்டே போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார், மோசே இதான் பிளான், இந்த மாதிரி இப்படி செய்ய, அப்படி செய்ய, பார்வோன்ட்ட இப்படி பேசு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இப்படி பேச, இந்த செங்கடலுக்கு முன்னாடி இப்படி கையை நீட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் வழிகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியைகளை தெரிய பண்றாரு. ஆனா வழிகளை யாருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா மோசேக்கு. ஸோ ஆண்டவரை நெருங்கி போகும்போது, நம்ம உலகத்தார் போல அல்லாம எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரவே நம்ம நெருங்கி போகும்போது ஆண்டவர் அந்த வழி என்னன்றதை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்மளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த உலகத்துல ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளே கொண்டு வந்திருப்பாரு. அதனால என் பொண்ணுக்கு என் பிள்ளைக்கு இந்த வயசுல இது தேவை, இந்த காரியத்துல இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஆண்டவரோட பிளான் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகாரை போல அங்க ஒரு பெரிய கிணறே இருக்கு, ஆனா அவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கும் எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. நம்மளுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும் போது அது என்ன பண்ணும், அந்த இடத்துல நம்மளோட ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம், நம்ம வழியை நம்ம பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல நம்ம தேவனை நோக்கி கேட்கணும். தேவனிடத்துல போய் தேவன்கிட்ட எல்லா காரியத்துக்கும் உலகத்தாரை போற யோசிக்காம, இப்போ நம்ம ஒரு கடன் இருக்கா, உடனே இன்னொரு கடனை வாங்கி இந்த கடன் அடைப்போம். ஒரு நோய் வருதா, உடனே ஒரு மாத்திரை மருந்து, இதுக்கு என்ன தீர்வு, இங்கே என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல என்ன பண்றாங்க, இப்படி நம்ம உலகத்தாரை போல யோசிக்காம எல்லா காரியத்திலையும் நம்ம தேவனையே நோக்கி பார்க்கணும். ஆண்டவர்கிட்டே போய் 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 கேட்கும் போது ஆண்டவர் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கீங்களே, நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு இந்த காரியத்துல உமது வழிகளை தெரிய பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் இப்படி நம்மளுக்கும் ஒரு பாதை வச்சிருப்பார். நம்மளுக்கும் ஒரு செங்கடல் மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வெட்டாந்திர பாதை தப்பிக்கிறதுக்கு வச்சிருப்பார். அதே போல ஆகார போல நம்மளுக்கும் அங்கே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பார். நம்ம வாழ்க்கையில் இருக்க மாறாவை மாத்துறதுக்கு அங்கேயும் ஒரு மதுரம் இருக்கும் கண்டிப்பா. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்மளுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு கூடவே தான் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பார் கண்டிப்பா. அப்ப தேவனை நோக்கி கேட்கும் போது ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து கொடுப்பாரு. அப்ப அந்த இடத்துல அதை நம்ம பார்க்கலாம், அந்த வழியை நம்ம அறிந்து கொள்ளலாம். அது நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளுக்கு அது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியமா தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் கூப்பிட அது எப்படி கூப்பிடணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல தேவனை தெரியப்படுத்தணும் எல்லா காரியத்தையும். அப்ப முதலாவது தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும், முதலாவது தேவனை தான் நம்பி இருக்கணும். தேவனிடத்துல தான் தெரியப்படுத்திட்டோம், தேவன் எனக்கு ஒரு வழி கொடுப்பாருன்னு அந்த மோசேயை போல நம்ம அங்க போய் இருக்கும்போது, தேவ சமூகத்துல இருக்கும்போது தேவன் இந்த இடத்துல நம்மளுக்கு வழி கொடுப்பாரு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை வச்சு இந்த காரியங்கள்லாம் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நீங்களும் அதனால இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். God bless you all.